Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கேனடா சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூண்டு மிளகு குழம்புனோட ரெசிபி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு முழு பூண்டு. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். இதை தவிர்த்து இடிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகும் 1/2 ஸ்பூன்னு ஜீரகமும் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா தட்டி இப்படி போடுறதுக்கு. ஒரு பாத்திரம் சூடான உடனே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் காஞ்ச உடனே அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கிறேன். கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போட்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும், அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த குழம்புக்கு. வதங்கினோடனே இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல வாசனையும் இருக்கும், நம்மளுக்கு இது மருத்துவ குணங்களும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொடி பண்ணது இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல உங்களுக்கு ஸ்மெல்லும் கொடுக்கும் குழம்புக்கு, அதை தவிர்த்து ஒரு திக்னஸும் கொடுக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை தவிர்த்து காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் கலரும் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் வதக்கிடுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போயிடும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இதை தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற வரையிலும் அதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த நல்லா இடித்து வச்சுருக்க இந்த மிளகும் ஜீரகமும் இருக்கும் பாருங்கள், இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இடித்து வச்சு ஆட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இது வந்து நம்ம மிக்சிலையும் அரைச்சி போடலாம், அது லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சமாக பொடி ஆட் பண்ணிப்பேன். பட் இந்த மாதிரி இடித்து போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. ஸோ இது போட்டுட்டு நான் இப்போது உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறோம். இப்போ நான் புளி ஊற வச்சுருந்தேன் பாருங்கள், அது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி போதுமான அளவுன்னு பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்ட இன்னொரு 1/2 கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து கயன் பெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஆப்ஷனல். ஸோ தேவைப்பட்டால் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பூஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி இதெல்லாமும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த குழம்புல. இதை வந்து இப்படியே நம்ம கொதிக்க விட போகிறோம். இந்த குழம்பை இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு தான் பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இந்த டைமில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சுத்தமாக இப்போ கருவேப்பிலை இல்லைங்க, அதனால் ஆட் பண்ணல. ஒரு 7-8 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்ல குழம்பு திக்காய் வந்துருச்சு பாருங்கள், நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பூண்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பூண்டு குழம்பு ரைஸோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரைஸும் கீரை கூட்டும் வச்சு சாப்பிட போகிறோம். இது ரைஸோடு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.